உங்கள ஒரு சிலருக்கு ஃபாரின் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் போகாம இருப்பீங்க. ஏன்னா உங்க கையில பாஸ்போர்ட்டே இருந்திருக்காது. இப்போ நாம நார்மலா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணனா வரதுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆயிடும். அதுக்குள்ள நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தட்கல்லையே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். என்னன்னா ட்ரெயின் டிக்கெட் தான தட்கல்ல புக் பண்ண முடியும், பாஸ்போர்ட் கூட தட்கல்ல புக் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா நம்ம தட்கல்ல பாஸ்போர்ட்டையும் புக் பண்ணிக்க முடியும். நாம தட்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம்னா 5 to 7 டேஸ்லயே நமக்கு பாஸ்போர்ட் வந்துரும். அதுவே நார்மலா அப்ளை பண்ணோம்னா 2 to 3 வீக்ஸ் ஆகிடும். இந்த வீடியோல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது எப்படி அப்ளை பண்ணனும் டீடைலா சொல்லிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் கண்டிப்பா தேவைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தாவே போதும், நம்ம இந்த பாஸ்போர்ட்டை ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இனிமே நம்ம இந்த வீடியோல தட்கல்ல பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் தான் பார்க்க போறோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ண நான் கீழ கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிருக்கும். இங்க உங்களோட பாஸ்போர்ட் ஆபீஸ் எது நியர்பைல இருக்கோ அதை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல லாகின் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதை இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களோட லாகின் ஐடியா கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ல உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா கொடுத்து கீழே லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகிருக்கும். இங்க கிளிக் ஹியர் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்க ஸ்டேட் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்ல தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, இல்லனா உங்களோட ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ல நாம தட்கல்ல தான் அப்ளை பண்ண போறோம், அதனால அங்க தட்கல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புக்லெட் டைப் கேட்டிருப்பாங்க, அதுல 36 பேजेस செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல அப்ளிகன்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுல யாருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணுங்க. அதுல உங்க நேம், உங்க ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்னு எல்லாமே நீங்க என்டர் பண்ணனும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒன்னு கேட்டிருப்பாங்க, அதுல பை பர்த்னு என்டர் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே ஒண்ணு விடாம கரெக்டா என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுல உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிடுங்க. உங்க அப்பா நேம், உங்க அம்மா நேம், உங்களோட ஸ்பௌஸ் இருந்தா ஸ்பௌஸ் நேம்னு சொல்லி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை இங்க கரெக்ட்டா என்டர் பண்ணிடுங்க. இந்த பேஜ்ல எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்தா யாரை கான்டாக்ட் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இங்க கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. இந்த பேஜ்ல இதுக்கு முன்ன பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுல எல்லாத்துக்குமே நோன்னு ஆன்சர் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிருக்கும். இந்த பேஜ்லயும் எல்லாத்துக்குமே நோங்கிற ஆப்ஷனே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு உங்க பாஸ்போர்ட் பிரிவியூ காட்டும், அத கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க மொத்தம் நீங்க 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், ஒன்னு பர்த்க்கு, இன்னொரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. அந்த 2 டாக்குமெண்ட் இங்க கரெக்ட்டா அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உங்களோட பிளேஸ் கேட்டிருப்பாங்க, அதுல உங்களோட பிளேஸை என்டர் பண்ணிடுங்க. இப்போ கீழ இருக்க பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பேமெண்ட் பேஜ்ல உங்க பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி ஈஸியா நீங்களே ஆன்லைன்ல தட்கல் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கீழே அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கொடுத்துட்டு போங்க.